வணக்கம் மக்களே. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி இன்னொரு வளகாப்பு. இன்னொரு வளகாப்புன்னா இப்போ தான் நம்முடைய மரியாவுடைய வளகாப்பு போயிட்டுருக்கு. இது 7வது மாதம். இன்னும் 2 மாதத்தில் 9 மந்த் வளகாப்பு பண்ண போகிறோம். என்னுடைய தம்பியுடைய மனைவி அவங்களும் சேம் கன்சீவாக இருக்காங்க. மரியா கன்சீவாகி 1 வீக் முன்ன பின்ன 2 பேருமே கன்சீவ். ஸோ எங்கள் வீட்டில் வந்து 2 வாரிசு வரப்போகுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மரியா கன்சீவானது உங்கள் எல்லாத்தையுமே சொன்னேன். ஸோ தம்பி கன்சீவானது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரே டைமில் 2 பேருமே கன்சீவ் ஆகி ஒரே டைமில் 2 குழந்தை வரப்போகுது. ஸோ இன்றைக்கி என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு சீமந்தம் நம்ம வீட்டில் வச்சு வளகாப்பு பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க, ஓகேவா? உள்ள எல்லாம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எஸ் வாங்க. இதுதான் மாப்பிள்ள. இவருக்கு தான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன். உழைச்சது நானு. ஆமாம், இதை பார்க்கும்போது எங்கள் மச்சான் ஃபீல் பண்ணுறாப்ப, எங்கள் வளகாப்பெல்லாம் சிம்பிளாக விட்டுக்கிட்டு உங்கள் வளகாப்பை மட்டும் கிராண்டாக பண்ணுறீங்களா? ஆமாம், ஏன்னா அந்த டைமில் இவ்வளவு சொல்லித்தர ஆள் இல்லை. சொல்லிட்டீங்கல்ல. அதாவது நாங்கள் எதெல்லாம் பண்ணலையோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். இல்லை ஒன்றும் இல்லை ஜி, இப்போ கூட நீங்கள் ரெடி பண்ணுங்க. அடுத்த வளகாப்பை கிராண்டாக பண்ணியிருக்கோம். ஆமாம்மா, என்னம்மா ஊன்னு ஒரு வார்த்தை இல்லைம்மா. இல்லை தமிழ் ரெடியா? திகழ் ஃபுல்லாக சாதிச்சு 3 பிள்ளைங்களை கட்டி கொடுத்து செட்டில் ஆகி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காரு. ஆமாம், என்னப்பா என்ன ஃபங்க்ஷன் இன்னைக்கு? வளகாப்பு. யாருக்கு? சின்ன பையனுக்கு. என்ன 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 கிஃப்ட் என்ன கொண்டு வந்தீங்க? நான் வேலைக்கே போல சும்மா தானே இருக்கேன். என்ன யார் குழந்தை வேணும்? என் குழந்தை வேணுமா, மணியன குழந்தை வேணுமா? 2 குழந்தையும் ஒன்னா தான் பறக்கும். யாருக்கு என்ன பிள்ளை வேணும்? 2 ஆம்பளை பையன். 2 ஆம்பளை பையன் வேணுமா? அதாவது பொம்பளை பிள்ளைன்னா கட்டி கொடுக்கணும், கஷ்டப்படணும். ஆம்பளை பையனா அதுக்கெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்கல. சமீபத்துல இவங்க பயங்கர வைரல் ஆயிருப்பாங்க. நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க. வைரல் ஆகலப்பா, என் பொண்ணு தான் வைரல் ஆச்சு. நான் நியூஸ் எல்லாம் பார்த்து ஒரு சிங்க பெண்ணை பெத்தெடுத்த தாய் ரேணுகா வந்து நம்ம யூடியூப்ல பண்ணிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரெயின்ல போகும்போது யாரோ பேக்கை தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு ட்ரெயினை நிப்பாட்டி பேக்கை வாங்கிட்டு ஒரு சிங்க பெண்ணை பெத்த தாய் 2 பேரும் இறங்கி ஓடினாங்க. ஆமா, எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? சூப்பரா இருந்துச்சுப்பா. இந்த மாதிரி நான் சினிமால தான் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்க்கவே இல்லை. இப்பதான் பார்த்தேன். நினைச்சு பாருங்களேன், ரேணு அம்மா ஓடும்போது எப்படி இருக்குன்ட்டு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியல. வெல்கம் சாந்தி அம்மா, வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி வந்து இவங்களையும் அறிமுகப்படுத்தி என்னையும் அறிமுகப்படுத்துறது எனக்கு ஒரு புள்ள மாதிரி அவரு. ஆமா, எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்கிறதே எனக்கு ரொம்ப ஃபேமிலியில் ஒன்றுனா. ஆக்சுவலாக நான் கல்யாணம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு உண்மையான ஒரு ஜீவன் அவங்க. அதனால உங்களுக்கு வேற இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், அவங்களுக்கு வேற இன்ட்ரோடக்ஷன். இப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சாந்தி அம்மா. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்களா எங்க மாமியார் தான் பயங்கர கிராண்டா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பேசுங்க நீங்க. என்ன பேசுங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 5வது மாசமும் பண்ணோம், இப்போ 7வது மாசம் வர பண்றோம். 9வது மாசம் இன்னும் கிராண்டா பண்ண போறோம். ஆனா பெண் குழந்தை தான் பிறக்கும். அவங்கள பெரிய ஒரு பெண் குழந்தை கேக்குறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து உள்ள பெண்கள், மணப்பெண்களை பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க திறக்க மாட்டாங்க. ஹலோ யாருக்கு இன்னைக்கு பிரைடு? வளகாப்பு வந்து பிரீத்திக்குமா? என்ன ஒன்று இவ்வளோ கிராண்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சிந்து அவங்க டீம் தான் இன்னைக்கு மேக்கப்பு சூப்பராக பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அழகா இருக்குங்க, சூப்பர். என்னப்பா எவ்வளோ நேரம் பார்க்கும்? அவங்க தான் முடிச்சிட்டாங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து மெயின் பிரைடல் வந்து பிரீத்தி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே மைக் இருக்கு. என்ன ஃபோட்டோ ஷூட்டுங்களா? ஓகே சூப்பர். அடுத்து 3rd பிரைடு தமிழரசி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பொண்ணு அவங்க தான், ஆனால் கூட இருக்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எங்கள் பிரீத்திக்கு பிரைட் பண்ணது வந்து நம்ம சிஸ்டர் வந்துட்டேன். என்னோட பேர் அகிலா. ஆமாம், சித்ரா மேம். எங்களுக்கு ஆஸ்தான மேக்கப் ஆர்டிஸ்ட்னா நம்ம சித்ரா ஸ்டுடியோ தான். ஸோ அவங்க டீம் தான் இவங்க அகிலா சிஸ்டரு. நம்ம மிஸ்டர் மிஸ் சின்னத்திலையும் நிறைய மேக்கப் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி சூப்பராக வேறு லெவலில் ரெடி பண்ணி விட்ருக்காங்க. வா, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நைஸ். டா
வாங்க எவ்வளோ தீயாக வேலை செய்கிறாங்க 3 பேரும். 3 கேமராவா? ஓகே ஓகே, போதும் இது போதும். வளகாப்புக்கு தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. லட்டு, அதிரசம், சமோசா, வாழைப்பழம். பார்வையில் என்ன ஏண்டி நீ படம் போட்டு கொத்து சாவியா நெஞ்ச தூக்கிய மாட்டுற மொத்த ஆசையும் ஒரு சேர ஒன்ன கேட்குத பரிமாற புத்தி மாறுதே பொழுதெல்லாம் மலையேற என்ன ஃபங்க்ஷனு? வளகாப்பு சொல்லு. யாருக்கு? பிரீத்திக்கு. எடுத்துக்கிடு. பிரீத்தி ஃப்ரெண்டா? ஆமா, பிரீத்தியோட அழகான பெண். நம்மள என்ன மகனா மருமகளா? பொண்ணா? பொண்ணா பத்து கொடுத்தா யார் கட்டி கொடுக்குறது? கூட்டிட்டு வந்துடுவாங்க. வளையல் வேணாம். கேப்டன். ஓகே, நன்றி. கூடிய சீக்கிரம் நல்ல அழகான குழந்தையா, பெண் குழந்தையா, என்ன மாதிரி ஒரு அறிவான திறமையான குழந்தையா கொடுங்க. கொஞ்சமா ஷர்ட் டீசென்ட்டா போடலாம் இல்லையா? ஏன் இங்க போட்டு வரீங்க? உங்களை பார்த்து தான் உங்க புள்ள கெட்டு போய் கிடக்குறாருங்க. 60 வயசுல அப்படிதான் போடுவீங்க. 60 வயசு ஆயிடுச்சாப்பா? 60 வயசு ஆயிடுச்சுங்களா? 60 கல்யாணம் பண்ணி விட்டுருவோம். பண்ணிக்கிறீங்களா 60 கல்யாணம்? அடா இப்படி ஒரு குடுப்பல யாரு கிடைக்கும்? 2 மருல அப்பாவி மாமனாரும் அராஜக மருமகள்களும். அப்பாவி மாமனாரும் அழகான மருமகள்களும். பாத்தியா, ஃபர்ஸ்ட் தான் கரெக்டா சொல்லிட்டாப்ல அவரு. அப்பா குள்ளமா இருந்தாலும் என் மருமக நல்லா வளர்த்தி அம்சமா எனக்கு அமைஞ்சது ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, வேற என்ன இந்த மருமகளை பத்தி வேற என்னென்ன தோணுது? மூத்த மருமக என்னைய வாயாடிம்பா. இளைய மருமக இதுவரை கூப்பிட்டே இல்லை, இனிமே தான் கூப்பிடுவா. அடுத்து வர உண்டு இல்லை. 2 பேரும் எனக்கு 2 பேர பிள்ளை பாருங்க. அடுத்து சந்தோஷமா 2 மருமக இப்படி கிடைச்சது? ரொம்ப சந்தோஷம் தான். என்ன சொன்னீங்களா? 2 பேருக்குமே பையன் வேணுமா? அப்படியா? இப்போ உங்க ஒய்ஃப் இருந்தா என்ன எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க? ரொம்ப என்னையோட பெருமைப்பட்டிருப்பா. அப்படியா? என் ஒய்ஃப் இருந்தானா அடிக்கடி எனக்கு குடிக்கலாம் வாங்கி தருவா. இருக்கு உள்ள இருக்கு வர. இந்த மாமாவுக்கு பிடிக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன சாப்பாடு தான் சாப்பிட முடியாது. நோம்பு வச்சிருக்கீங்களா? 6 மணிக்கு மேலே தான் போகும்போது கட்டி கொடுத்துருவீங்களா சாப்பாடு? கொடுத்துருவோம். ஒரு கவர்ல பையில வச்சிருப்பியா? நீ எடுத்து வந்துருப்பியா வீட்டுல இருந்து? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து அவன் தான் பாவம். ஆமா, காலையிலே வந்து ஆனா எந்த வேலையும் செய்யல, சும்மா உட்கார்ந்து இருந்தாப்ல. மாப்பிள்ள தோலனா நான் யாரு, உனக்கு எங்க இருந்து வர எல்லாம் சொல்லு. சிரிக்காதடா, சொல்றா. இப்ப பாரு, 1/2 மணி நேரம் பேசுவாப்ல. எல்லாருக்கும் வணக்கம்.
என்னோட நண்பனுக்கு இன்னைக்கு வளகாப்பு வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். 2 பேரும் நல்லா இருங்க, நல்லபடியா சாப்பாடு நல்லாக்கா? நல்லாக்கா? ரூபாய் கொடுங்க. ஆமாம். டேஸ்ட் பார்ப்போம். புளி சாதம். ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிட்டு வந்து எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அதுக்கு ஃபோட்டோ ஷூட்னு ஒன்று பண்ணுவோம். லாஸ்ட்டாக எங்களுக்கு 5th month வளகாப்பு பண்ணும்போது இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் செக்ஷன் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அகெயின் வந்து தம்பி ஒய்ஃபுக்கும் ஃபோட்டோ செக்ஷன். பயங்கரமான ஒரு ஃபோட்டோகிராஃபி இந்த டீம் தான் இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வளைச்சி எடுக்கிறாங்க. ஸோ உங்கள் நேம் நீங்களே சொல்லிடுங்க. நாங்கள் வந்து பர்ஃபெக்ட் பிக்சல் மீடியா. தி பர்ஃபெக்ட் பிக்சல் மீடியாஸ்லேருந்து ஒரு 3 ஏஞ்சல்ஸ் வந்து அழகாக சூப்பராக வளைச்சி எடுக்கிறாங்க. சூப்பராக எடுப்பாங்க. பாருங்கள், அவுட்புட் மட்டும் பாருங்களேன். என்னுடைய இன்ஸ்டா பேஜில் நான் போட்டுதான் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவ்வளோதான், டப்புன்னு இறங்கிறணும். ஆமா, மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா ட்ரெஸ் எல்லாம் மாத்திரணும். கொஞ்சம் வேலை செய்றீங்களா? வரீங்களா? வாங்க, கவருங்க, வாங்க. உங்க டாடி இருக்கார்ல, தப்பு, அதெல்லாம் அவ்வளவுதான். சரி, ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சு சாப்பாடு காலி ஆயிடுச்சு. எல்லாம் காலி ஆயிடுச்சு. அது மட்டும் எனக்கு காலி ஆக மாட்டேங்குது. சீக்கிரம் காலி பண்ணுங்க. யாரு உங்களதான் தாங்க முடியல. ஓகே மாமி, ரொம்ப நன்றி மாமி. இருக்கட்டும். ஃபங்க்ஷன் வளையல போட்டுறேன். நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கு. சரக்கு போடல இன்னும். சரக்கடிக்கு நேரம் அது காலையே போட்டு வந்திருப்பாரு. கடை அப்பாவை திறந்துருக்காரு கடை. ரொம்ப சிறப்பாக இந்த வளகாப்பு முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷம். ஸோ நிறைய மொமெண்ட்ஸை வீடியோவில் கேட்ச் பண்ண முடியல. ஏன்னா நானும் கொஞ்சம் அங்கங்கே ஓடி பிடிச்சியாக இருந்தேன். இது என்ன தட்டோட வரீங்க? எதுக்கு அடிக்கிறதுக்கா? இதான் நம்ம கவசம் கொண்டலாம். வா, அங்கே பாரு எவ்வளோ வேலை பார்த்து. பார்த்தீங்களா, மாப்பிள்ளையே எல்லா வேலையும் செய்ய வேண்டியது. ஆமாம் ஆமாம், செய்யுங்க. உங்களுக்கு தானே ஃபங்க்ஷன் பண்ணுது. செய்யுங்க. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் உனக்கு இல்லை, பிரீத்திக்கு தான் ஃபங்க்ஷன். எல்லாமே ஆமாம், அதானே தேவையில்லாம உட்காந்து சந்தனத்தை பூசிக்கிட்டேன். இங்க உட்காந்து வேலை செய்ய சொல்லுவோம். உங்களுக்கும் செய்யணும், சேர்த்து தான் செய்யணும் எல்லாமே. சொல்லுங்க, உழைச்சது யாரு? சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லணும். உழைச்சது நீங்க தான். 10 மாசம் சுமக்குறது பாத்துடா, அப்படி சொல்லுங்க. நினைச்சேன் இந்த டைலாக் தான். யார் சுமக்குறது சொல்லுங்க. மாமா இங்க வாங்க, உள்ளாங்க. கிட்டே ஒரு இடத்துல நிக்கல, ஃபுல்லா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது, சப்ளை பண்றது, எல்லா வேலையும் அவதான் செஞ்சிருக்காரு. சரி, டெலிவரி ஆனோனே இல்லங்க, டெலிவரி ஆனோனே 2 பேரும் 1 மாசம் போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க எங்க அண்ணா கிட்ட. எதுக்கு? திகழ எப்படி பாத்துக்கறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் 2 பேரும் குழந்தைங்க அவங்கள பாத்துக்கணும். அது என் தங்கச்சியோட ட்ரைனிங்மா? இல்ல அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் போய் 1 மாசம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் எங்களால முடியாது. அதெல்லாம் முடியாது, நீங்க தான் பாத்தாகணும். ஓகே, தேங்க்ஸ் சொன்னியா? தேங்க்ஸ். ஓகே, நன்றி. பட் எனிவே சூப்பராக போச்சு, ரொம்ப நன்றி. ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. ஸோ உங்கள் எல்லாருக்குடைய பிளஸ்ஸிங்கும் மணி அண்ணனுக்கும் பிரீத்திங் கொடுங்க. கண்டிப்பாக நல்லபடியாக டெலிவரி ஆகணும். அண்ட் கூடிய சீக்கிரம் பிரீத் மரியாவுக்கும் வளகாப்பு பண்ண போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.